ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ ஜோதிட சங்கம் தன்னுடைய 2வது ஜோதிட கருத்தரங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஜோதிட கருத்தரங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற எனது தோழர் விஜயகுமார் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அந்த கருத்தரங்கத்திற்கு அவருக்கு உற்றுதுணையாக இருந்து அவருக்கு கூடவே பக்கபலமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஐயா நன்மணி ஐயா அவர்களுக்கும், KP சாரஜோதிட நிறுவனர் ஐயா ஆறுமுக ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்திலே முதற்கண் வணக்கத்தை நெஞ்சார்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு ஜோதிடத்துறையிலே எனக்கு முன்னோடியாகவும் என்னை அறிமுகப்படுத்தி வருமான மோகனூர் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர் தோழர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ காலையிலிருந்து இப்போ மாலையில் வரைக்கும் பல்வேறு ஜோதிட கருத்துக்களை எல்லாம் பல்வேறு ஜோதிட அறிஞர் பெருமக்கள்லாம் நமக்கு கருத்துக்கு செவியாக காதுக்கு செவியாக விருது படைத்தார்கள். இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது எத்தனையோ விஷயத்தை எதிர்கொள்ளுது. எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் ஒரு வழிகாட்டுதலையும் ஏற்படுத்துகிறது நிதர்சனமான உண்மை. ஜோதிட பதிவுக்குள்ளே போகணும்னு எனது தாய் தந்தையை வணங்கியும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களை வணங்கியும் இந்த பதிவுக்கு செல்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு ஆயுள் பாவத்தை பற்றி பார்ப்போம். எல்லாரும் இன்றைக்கி காதல தினம், காதலை பற்றி பேசுகிறேன். நான் ஏற்கனவே காதலை பற்றி மறுபடியும் அதையே பேசி இருக்கிறது ஒன்றும் அவ்வளவு எனக்கு உசிதமாக பண்ணல. சொல்லிட்டு இருந்தார் அவர் கூட காதலை பற்றி பேசுங்க அப்படின்னு. அதை நான் ஏற்கனவே விளக்கமாக கொடுத்துருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனல் அதில் தெரியும். ஆயுள் கணிப்பு, ஆயுள் நிர்ணயம் எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம சிறப்பாக விரிவாக பார்க்கலாம். இப்போ சென்று என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாரு அப்படின்னம்னா எனக்கு எவ்வளோ ஆயுள் பலம், என்னுடைய பையனுக்கு எவ்வளோ ஆயுள் பலம், என்னுடைய குடும்பத்தாருக்கு எவ்வளோ ஆயுள் பலம் அப்படிங்கிறது கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு ஜோதிடர் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, ஒரு ஜாதகம் கைக்கு வந்தோடனே அவங்க கேட்காத முன்னாடியே ஆயுள் பலத்தை சொல்லிடணும். ஐயாவுக்கு தீர்க்கபாதிகளா இல்லை ஜாதகமா இல்லை மத்தியம ஆயுள் ஜாதகமானு விளக்கமாக சொல்லிடணும் எடுத்து. அதாவது அவருக்கு ஒரு 50 வயசு 60 வயசு கலந்து போச்சு அப்படின்னு போட்டு அவருக்கு அந்த ஆயுள் ஜாதகத்தை அவங்க அற்பாயுள் ஜாதகம் சொன்னோம்னா அது நல்லா இருக்குமா? அவர் 60 வயசை தாண்டி வந்துட்டாரு. அவருக்கு இனிமேல் தீர்க்க ஆயுள் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத அவருக்கு தெளிவாக சொல்லணும். அது எந்த அமைப்பில் வந்தால் அவருக்கு ஆயுள் முடியும், எப்படி வரணுங்கிறது அந்த கருத்தை வச்சு முன்னே வச்சு தான் சொல்லணும். ஒருத்தருக்கு எந்த வயசில் வர்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆயுள் நிர்ணயம் எப்படி சொல்லப்படணும். நம்ம 19 60 வயசு வரவங்க அப்ராஜாயில்னு சொல்லிவிட்டு 12 வயசில் வர்றவனுக்கு தீர்க்க ஆயுள்னு சொல்லிவிட்டு மத்தியமேலுக்கு வர்றவனுக்கு அற்பாயில் போயிடுவான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. கிரகம் என்ன சொல்லுது, ஆயுள் பாவம் என்ன சொல்லுது, அதனுடைய விளக்கம் எப்போ என்னங்கிறது விளக்கம் சொல்லணும். இப்போ மத்தியம ஆயுள் எவ்வளவு, அற்பாயுள் எவ்வளவு, தீர்க்க ஆயுள் எவ்வளவு, பூரண ஆயுள் எவ்வளவுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆயுள்ல ஒண்ணு மத்தியம ஆயுள், 50 to 60க்கு மேல வர்றது 70க்கு வர்றது தீர்க்க ஆயுள், 70க்கு மேல வர்றது இந்த ஆயுள 4 சொல்லிட்டோம். இப்போ ஜோதிடத்துல இந்த பாவம் எங்க இருக்கு, ஆயுள் பாவங்க என்ன, ஆயுளை தரக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஜோதிடத்துல ஆயுளை தரக்கூடிய பாவம் 8ஆம் பாகம் தான். ஆயுள் காரகன் சனி. இந்த ஆயுள் காரகன் சனி அப்படிங்கும் போது என்ன பண்ணணும், இப்போ
இல்ல ராகு கேது தொடர்பு இருந்து சனி பாவம் 6 போகாம ஒரு தீர்க்காயில் நம்ம கண்டுபிடிச்சிடறோம். பலவீனப்படுறது, 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பலவீனப்படுறது, சனி பலவீனப்படுறது, லக்னாதிபதி பலவீனம் அடைஞ்சிருக்கிறது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியோட 8ஆம் ஆயுளுக்கு ஒரு பங்கத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம். இப்போ 6 செவ்வாய் இருந்தா கொஞ்சம் ஆயுள் பங்கம் வரும். அதே மாதிரி 6, 8 அந்த ஸ்தானாதிபதி நீச்சமோ அஸ்தங்கமோ பகையாச்சுன்னா கொஞ்சம் ஆயுளுக்கு பங்கம் வரும். அதே மாதிரி ஆயுள் கிரகமான சனி எக்காரணத்தை கொண்டு கெடாம இருந்தானா அது தீர்க்காயுளுக்கு வரும். இல்லைன்னா கொஞ்சம் சனிக்கு பாதகத்தை கொடுக்கும். இந்த அமைப்பு பார்க்கும்போது அப்படின்னோம்னா ஒரு பாவம் 1ஆம் பாவம், 8ஆம் பாவம் ஆயுள் பாவம். ஆயுள் ஸ்தானம் ஆயுள் பாவம் பார்க்கணும் அப்படின்னா 3, 8, 3 சொல்லிட்டோம். ஆயுளை எடுக்கும் இதுக்கு 12ஆம் பாவம், லக்னத்துக்கு 12ஆம் இடம், 3ஆம் பாவத்துக்கு 12ஆம் இடமான 2ஆம் பாவம், 7ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவம், 2ஆம் பாவம், 7ஆம் பாவம் தான் அப்படின்னு சொல்றோம். பொதுவா எல்லா லக்னத்துக்கும் 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னா இந்த 2ஆம் அதிபதி குடும்பத்தையும் கொடுத்து 7ஆம் அதிபதி குடும்ப சேர்க்கையும் கொடுத்து திருமண கொடுத்து அந்த ஒரு மாரகம் நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த 2ஆம் அதிபதியோ ஒரு ஆயுள் சம்பந்தப்பட்ட பாவங்களோ தசை பத்தி நடக்கும் போது இந்த 2 பாவங்கள் சம்பந்தப்பட்டது ஒரு ஆயுள் அவனுக்கு குடிவரத்துக்கு ஒரு அமைப்பு. அதே மாதிரி இந்த 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் சரள கடத்துக்கு 7ஆம் பாவம்னு சொல்றாங்க, 8ஆம் பாவம் ஆயுள் பாவம் சொல்றாங்க, அதுக்கு 7, 10 சொல்றாங்க. 7ஆம் பாவம் 11ஆம் பாவம் ஆயுள் பாவம் சொல்றாங்க. ஆக அந்த சம்பந்தப்பட்ட தசாபுத்தி ஒருத்தருக்கு எந்த லக்கணமா இருக்கு, எந்த லக்கணமா இருந்து எந்த பாவம் அந்த நடத்துது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆயுளுக்கு அவருக்கு ஆயுள் அவருக்கு கெடுக்காம நல்லா இந்த 1, 12, 3 இது 4ஆம் இடம் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா ஒரு ஜாதகத்துல தீர்க்காயுள் எப்ப வரும், முடியுங்கிறத நம்ம ஜிசி கணிச்சா. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பலதீபிகையில மந்திரேஸ்வரர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆயுள்ல அவரு ஒரு கான்செப்ட சொல்றாரு. என்ன அப்படின்னா சனியினுடைய முக்கியத்துவம் சுபகிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சுபகிரகம் எதுன்னா குரு, சுக்கிரன், புதன் லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதியும் இந்த சுபகிரகணம் கேந்திர திரிகோணங்களில் இருந்தா அதுக்கு தீர்க்காயுள்னு சொல்றார். இந்த சுபகிரகணம் லக்னாதிபதியும் 2, 5, 8, 11 இருக்கிற பரபல ஸ்தானத்துல இருந்தா அது. அதே மாதிரி இந்த கிரகங்கள் ஆபோதீபம் என்கிற சொல்லுகின்ற சாலமான 3, 6, 9 இருந்தா தீர்க்காயுள்னு சொல்றார். அவர் மேற்கொண்டு ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறார். என்னன்னா லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் மித்திரங்களா இருந்தா தீர்க்காயுள்னு சொல்றார். அதே மாதிரி லக்னாதிபதியும்
சத்துரு கிரகமா இருந்தா மத்தியமாயின்னு சொல்றாரு. அதாவது அற்பாயின்னு சொல்றாரு. லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் சமமா இருந்தா மத்தியமாயின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஆயுளை நிர்ணயம் பண்ணும்போது நமக்கு ஒரு கருத்து. அப்படி இருந்தா இந்த மேச லக்னத்துக்கும் லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் வரும். இவங்களுக்கெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியுமா? அப்படிங்கிறது முடிவு பண்ண முடியாது. ஆக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, லக்னாதிபதியை விட அட்டமாதிபதி வலுத்திருக்க கூடாது. அது அட்டமாதிபதி வலுத்திருந்தா எக்காரணத்துக்கு கூட லக்னாதிபதி வலுக்குறைக்கூடாது. இப்படிங்கிற கான்செப்ட் தான் அவர் முன்வைக்கிறாரே தவிர, மற்றபடி அவர் சொல்ற கான்செப்ட் நம்ம அவ்வளவா எடுத்துக்க வேண்டியதில்லை. லக்னாதிபதி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இது பலதேவிகளை மந்திரேஸ்வரர் சொல்ற ஒரு கருத்து ஆயுள் பாவத்துல. அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணோம்னா, இந்த பிருக ஜாதகத்துல வராகி முடிகிற என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த திரிகோணம் கேந்திரம் இதை பத்தி எல்லாம் அவர் சொல்லல. அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஆட்சி உச்சத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். எல்லா கிரகமும் உச்சத்துல இருந்தா ஒரு பலனை கொடுக்கிற ஒரு அந்த ஆயுள் இத்தனை வருஷம் கொடுக்கிறார். எல்லா கிரகமும் நீச்சத்தில் இருந்தா அந்த கிரகம் தன்னுடைய திசையில இத்தனை வருஷம் கொடுக்குன்னு சொல்றார். அப்படி பார்க்கும்போது சூரியன் உச்சத்தில் இருந்தா 19 வருஷம் தன்னுடைய திசையை கொடுத்துரும் அப்படிங்கிறார். நீச்சத்தில் இருந்தா அதுக்கு பாதி வருஷம் தான் கொடுப்பாரு அப்படிங்கிறார். அதே மாதிரி சந்திரன் ஒரு ஜாதகத்தை உச்சமா இருந்தா தன்னுடைய திசை முடிஞ்ச வரைக்கும் 25 வருஷம் ஆயுள கொடுத்துறாரு அப்படிங்கிறார். அது அந்த சந்திரன் நீச்சமா இருந்தா அந்த 25 வருஷத்துல 12 வருஷம் கொடுப்பாரு, அதாவது பாதி ஆயுள் அப்படிங்கிற கருத்துல வராரு. அதே மாதிரி செவ்வாய் வன்னுடைய திசை உச்சமா இருந்து தன்னுடைய திசை நடந்தா 15 ஆண்டுகளும், அது நீச்சமா இருந்தா பாதி ஆண்டுகளும், புதன் தன்னுடைய திசையில உச்சமா இருந்து திசை நடத்தும் போது 12 ஆண்டுகளும், அது நீச்சமா இருக்கும் போது தன்னுடைய திசையில அதனுடைய பாதி ஆண்டுகளான 6 ஆண்டுகளும், குரு ஆனவர் தன்னுடைய திசையில 15 ஆண்டுகளும், குரு திசை நீச்சமான 7.5 வருஷமும், அதே மாதிரி சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் உச்சமாகி திசை நடத்தும் போது அந்த ஆண்டுகள் 21 ஆண்டுகள் அந்த திசையில அவர் அந்த ஆயுள பூர்த்தி அடைகிறார் அப்படின்னும், சுக்கிரன் நீச்சமாக இருந்து ஒரு திசை நடத்தினா அவருக்கு அந்த 21 12.5 வருஷம் தான் அவருக்கு ஆயுள் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி சனி என்ன பண்றாரு, தன்னுடைய ஆயுள்ல உச்சமா இருந்தா 20 வருஷம் ஆயுள பூர்த்தி பண்றாரு, நீச்சமா இருந்தா 10 ஆண்டுகள் மட்டும் கொடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வைக்கிறாரு. இப்போ ஒரு ஜாதகத்துல எல்லா கிரகமும் உச்சமா இருக்குமா, இப்ப எல்லா கிரகமும் நீச்சமா இருக்குமா அப்படிங்கிறத எடுக்க முடியாது. அப்ப சூரியன் உச்சமா இருந்தா 19 வருஷத்தை தன் திசையில கொடுத்துறாருன்னு வச்சுக்க. சூரியன் உச்சமா இருந்தா புதன் கம்மியா நீச்சமா தான் சுக்கிரன் இருக்கும். புதன் நீச்சம் மேசத்துல இருந்தா புதன் மீனத்தில் நீச்சம் அடையும். அப்போ புதன் தன்னுடைய திசையில 12 வருஷம் 6 வருஷம் தான் கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கணும். அப்போ மொத்த திசையில கூட்டும் போது 127 வருஷம் மொத்த திசையை சொல்றார். ஒவ்வொரு கிரகத்தும் 19, 25, 15, 12, 21, 20 அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 127 வருஷத்தை தன்னுடைய திசைகள் கிரகங்கள் தன்னுடைய திசை பூர்த்தி அடையும் போது அந்த வருஷத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றார். அப்படி பார்க்கும்போது சூரிய திசை நடக்கும் போது புதன் நீச்சமா இருக்கும் போது தன்னுடைய திசையில 6 வருஷத்தை குறைஞ்சிட்டா அப்போ எல்லாரும் 121 வருஷம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல கேள்வி வர்றோம். அது நம்ம கருத்து வருதில்ல. அப்படி பார்த்தாலும் அதுல ஒரு சித்தாந்தத்தை சொல்றார். எது எப்படியா இருந்தாலும் மொத்தத்துல ஒரு ஆயுள் 120 வருஷம் தான் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் வைக்கிறார். சனி கொடுக்கக்கூடிய ஆயுள் 20 வருஷம் 5 நாள் அப்படிங்கிறார். சனியினுடைய தன்னுடைய திசையில முழுமையா 19 வருஷம் முடிஞ்சா 20 வருஷம் ஆயுள் தண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறாரு. சரி, இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ எல்லாமே அப்படி திசை எல்லாத்துக்கும் வந்துருமா, அப்ப எல்லாத்துக்கும் எல்லா திசையிலுமே வந்துருமா அப்படிங்கிறது இல்லை. ஒருத்தர் 5 திசையில ஆயுள் முடியும், ஒருத்தர் 4வது திசையில ஆயுள் முடியும், ஒருத்தர் 6வது திசையில ஆயுள் முடியும், ஒருத்தர் 7வது திசையில ஆயுள் முடியும். எல்லா திசையும் முடியாது. அப்படி எல்லா திசையும் முடிகிற மாதிரி இருந்தா வருஷம் 120 சொல்லிடலாம். அப்படி நமக்கு வர்றதில்லை. அப்படி பார்க்கும்போது அவர் வேற ஒரு சித்தாந்தத்தை முன்னாடி வைக்கிறார். அதாவது ஒரு கிரகம் நட்பு வீட்டில் இருந்தா
நட்பு கிரகம் வீட்டில் இருந்தா அது திசை நடக்கும்போது தன்னுடைய ஆயுள் முழு ஆயுளை கொடுத்துறாரு அப்படிங்கிறத வைக்கிறார். அதே கிரகம் பகை கிரகம் பெற்று பகை நட்சத்திரம் பெற்று பகை நட்சத்திர சாரத்தில் பெற்று பகை குறுக்கோட சேர்ந்து அசுக நீச்சம் பாச்சுன்னா தன்னுடைய ஆயுள்ல பாதியை கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதே மாதிரி சொல்றார். ஆட்சி பகை வீட்டில் இருந்தா பாதி ஆயுள், அதாவது நட்பு கிரகத்தில் இருந்தா பாதி ஆயுள் முழு ஆயுள் அதனுடைய தசையில் அப்படி சொல்றார். தசையில் அப்படி நடக்கும் போது வைங்க திசை நடத்தினா தன்னுடைய திசையில 10-15 ஆண்டுகள் கொடுத்துறாருன்னு வைங்க. பகை கிரகமான சுக்கிரன் வீட்டில் இருந்துட்டு அது மாதிரி திசை நடத்தினா 7.5 வருஷம் தான் கொடுப்பான்னு வைக்கிங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எத்தனை திசை முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. எத்தனை திசையில நட்பு கிரகத்தோட சேர்ந்து எத்தனை திசை முடிஞ்சிருக்கு, பகை கிரகத்தோட சேர்ந்து எத்தனை திசை முடிஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்து நீ கணக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆயுட்காலம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வர. அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் எத்தனை திசை ஆரம்பத்தில் வந்திருக்கு, எத்தனை திசை முடிஞ்சிருக்கு, அது நமக்கு நட்பு கிரக சார்ந்த திசை நடந்திருக்குதா, பகை கிரகத்தோட நட்பு சார்ந்த திசை நடந்திருக்குதா, இப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு ஆயுள் கணிப்பை தீர்க்கமாக செஞ்சுக்கலாம். அப்படிங்கிறது நமக்கு ஆயுள் எத்தனை வருஷம் அப்படிங்கிறது நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு நமக்கு ஆயுள் இவ்வளோதான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ நமக்கு ஆயுள் அற்ப ஆயுளா தீர்க்கம் ஆயுளா மத்தியம் ஆயுளா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஆயுள் எவ்வாறு எப்படி முடிக்கும், எப்ப நமக்கு ஆயுளுக்கு பங்கம் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ 8ஆம் இடத்துக்கோ இல்லை 8ஆம் இடத்து அதிபதிக்கோ இல்லை 3ஆம் இடமோ 3ஆம் இடத்து அதிபதிக்கோ அல்ல குருவுக்கோ அல்லது சனிக்கோ ஒரு 6-8ஆம் அதிபதி திசைகள் நடந்து அது ஒரு அஸ்தக நீச்சமாகும் போது அந்த திசைகள் வந்து ஒரு மாரகாதி திசை சம்பந்தப்பட்டாலோ ஒரு பாதகாதிபதி திசை சம்பந்தப்பட்டாலோ அந்த அவருக்கு அந்த நிகழ்வு மாரக நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது ஒருவருக்கு ஆயுள் போகும் அப்படிங்கிறது ஒரு முடிவு. சரி, ஆயுள் போகும்போது எப்படி போகும், எதனால ஆயுள் முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஆயுளுக்கு உண்டான பாவம் எதுன்னா 8ஆம் பாவம், 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் பாவம். அப்படி இந்த 8ஆம் பாவம் 3ஆம் பாவம் நெருப்பு ராசியில் இருந்தா ஒரு உஷ்ணத்தினாலேயோ அல்லது ஒரு விபத்துனாலேயோ ஒரு வெளியில போகும்போதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து அதுல ஒரு ஆயுள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி காற்று ராசியில அந்த 8ஆம் அதிபதியோ 3ஆம் அதிபதியோ அந்த ஆயுள் போகும்போது அந்த திசையில இருந்தா காற்று ராசியில இருந்தா அவருக்கு ஒரு சுவாச கோளாறு வரும். ஒரு அந்த பிரச்சனைனால சுவாசம் பண்ண முடியாதனால ஒரு ஆயுளுக்கு ஒரு பங்கம் வரும். அதே மாதிரி நிலராசியில இருந்தா 8க்கு 8ஆம் இடம் 3ஆம் அதிபதியா இருந்து அது ஆயுள் முடியும் போது அமைப்புல இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அவர் வண்டி வாகனத்துல போகும்போதோ வரும்போதோ இல்லை ஒரு வைத்தியத்துக்காக ஆம்புலன்ஸ்ல போகும்போதோ கூட ஒரு விபத்து நடக்கிறதுக்கு ஆயுள் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீர் ராசியில் இருக்கும்போது ஒரு கிரகம் 3ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ திசை முடியும் போது ஆயுளுக்கு பங்கம் வரும்போது நீர் ராசியில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நீர்ச்சத்து குறைபாட்டினால அந்த பாதிப்பு வரும் அப்படிங்கிறது முடிவு. இந்த மாதிரி அந்த ஒரு ஆயுள் முடியும் போது எப்படி முடியுங்கிறத ஒரு தீர்மானம் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சரம் சிரம் உபயம் அப்படிங்கிறது 3 இருக்கு. இந்த சரராசியில ஒரு கிரகம் 3ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதினு ஒரு ஆயுள் முடியும் போது அப்படின்னோம்னா அவருக்கு வெளியிடத்துல தான் மரணம் நிகழும். அதாவது தன் சொந்த இடத்தை விட்டு வெளியிடத்துல போகும்போது மரணம் நிகழும். ஒரு வெளியிடத்துல போகும்போதோ ஒரு வண்டி வாகனத்துல வெளியில போகும்போது சொந்த இடத்தை விட்டு வெளியில மரணம் நிகழும். அதே மாதிரி அந்த மரணம் முடியும் போது சிரலகணமாக இருந்து சிரராசியாக இருந்தது அப்படின்னா அவருடைய மரணம் வீட்டுக்குள்ளதான் முடியும். ஒரு வலிக்கு விழுவும் போதோ இல்லை படியிலிருந்து கீழே விழுவும் போதோ அப்படிங்கிற அளவுக்கு முடியும். அதே ஆயுள் முடியும் போது சிரராசியில் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்து ஒரு நோயாளியை பாதிப்படைஞ்சு அந்த நோயினால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது அந்த ஆம்புலன்ஸ் போகும்போதே
அந்த விபத்து ஆயில பறிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆக அந்த 3ஆம் இடம் 8ஆம் இடம் லக்னம் லக்னாதிபதி இந்த அமைப்பெல்லாம் இந்த சரராசியில் இருந்தாலும் ஒரு அந்த நெருப்பு ராசியிலையோ பஞ்சபூத தத்துவ ராசியிலையோ இருக்கும்போது ஒரு மரணம் எப்படி நிகழும், எந்த விதத்தில் நம்ம மரணம் வரும் அப்படிங்கிறது தீர்மானம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம தீர்க்க ஆயுள்னு முடிவு பண்ணிட்டு வைங்க. தீர்க்க ஆயுள் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு மேல ஒரு தீர்க்க ஆயுள் இருக்கும்போது அந்த ஜாதகம் எப்படி அந்த ஆயுள் முடியும் அப்படிங்கும்போது என்ன பண்ணோம்னா, தீர்க்க ஆயுளோ பூர்ண ஆயுளோ ஒருத்தருக்கு நிர்ணயம் பண்ணிச்சுன்னா அவர் முடியும் போது அவர் நோய்வாய்ப்பட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் படுத்து படுக்கையா இருப்பார். படுத்த படுக்கையா இருந்து குடும்பத்தாருக்கும் நம்ம சுற்றத்தாருக்கும் ரொம்ப சங்கடத்தையும் வேதனத்தையும் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கணும். இதனா இவர் இன்னும் போக மாட்டேங்கிறாங்களே, இருந்துக்கிட்டு நம்ம உயிர் எடுக்கிறாங்கள மாதிரி ஒரு வருத்தமான சூழ்நிலையில் ஏற்பட்டு மற்றவங்க விஷயத்துக்கு அவங்க ஆள்பட்டு மற்றவங்கள பேச்சுக்கு ஏச்சுக்கும் அவர் பாதகப்பட்டு அவர் அதனால மனவேதனை அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் அவர் அந்த தீர்க்க ஆயுள்ங்கிறது அந்த ஆயுள் முடியும் அப்படிங்கிறது தான் தீர்க்க ஆயுளுடைய கான்செப்ட். ஆகவே ஜாதகத்தில் ஒரு ஆயுள் பாவம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு இடத்த முட்டி வச்சு நம்ம எதையும் பார்க்கக்கூடாது. சுபகிரகங்கள் எப்படி இருக்குது, குரு புதன் சுக்கிரன் எப்படி வலுவா இருக்காரு, அதே மாதிரி குரு சனி எப்படி வலுவா இருக்காரு, லக்னாதிபதி லக்னம் எப்படி நல்லா இருக்குது, 8ஆம் இடம் எப்படி நல்லா இருக்குது, 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் இடம் எப்படி நல்லா இருக்குது, 12ஆம் இடம் எப்படி நல்லா இருக்குது, இப்படியெல்லாம் பார்த்து ஆயுள் கணிதம் ஜெருக்கணுமே தவிர பொத்தாம் பாலுமா ஏதாவது ஒரு புராண கதையை சொல்லி உங்களுக்கு இந்த ஜாதகம் தான் இந்த ஆயுள் தான் வரும் இப்படித்தான் ஆயுள் வரும்னு போட்டு சொன்னோமா அப்படின்னோம்னா நம்ம அந்த ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியாது. ஆகவே ஒரு ஜாதகம் வந்த உடனே அவருக்கு ஆயுசை பார்த்துங்க, வர்றவருக்கு என்ன வயசுன்னு பாருங்க. குழந்தை ஜாதகம் வந்ததுன்னா அந்த ஆயுள் கணிதம் நல்லபடியாக தீர்மானமா முடிவா எந்த வயசுல அவருக்கு தீர்க்கமான ஆயுளா மத்தியமான ஆயுளான்னு விவரம் சொல்லுங்க. வயசான கேட்கும்போது அவருக்கு தீர்க்க ஆயுள்னா எப்படி முடியும், எந்த விதத்தில் முடியும், கொஞ்சம் உஜாரா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுன்சிலிங் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் அந்த ஆயுள் போகும்போது அவருக்கு உண்டான ஒரு தெளிவான ஒரு முடிவை அவர் எடுத்துக்குவார். ஆகவே நம்ம ஆயுள் கணிப்பை சொல்லும் போது அந்த ஆயுள் பங்கம் வர்ற சூழ்நிலையில் அவருக்கு ஒரு விளக்கமான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இந்த மாதிரி ஆயுள் முடிகிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அதனால நீங்கள் இப்படி பார்த்துக்குங்க, உங்கள் உடலை இப்படி பார்த்துங்க, இது எதுக்காக ஒத்துக்கொண்டும் நீங்கள் லேசாக விட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஒரு விவரமாக சொன்னோம்னா அவருக்கும் அந்த ஆயுளை பற்றி அவர் தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து போவார். நமக்கும் ஒரு திருப்தியான ஜாதகம் பலன் சொன்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த தருணத்தில் சொல்லிட்டேன். எனக்கு நன்றி கூறி எனக்கு இந்த குரு ஜோதிட அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக அவருக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரை நன்றி வணக்கம். அடுத்தபடியாக வேறொரு நல்ல கான்செப்டில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதிலிருந்து அதுவரையில் உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் அன்னை அஸ்ட்ரோ ஆர் வடிவேலு, பட்டாட்சியர் ஓய்வு, மோகனூர். எனது தொலைபேசி எண் 93 528 99 528 26 126. மற்றொரு எண் 95 147 78 968. நன்றி வணக்கம். நன்றி ஐயா.